கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 66:1. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக கம்பீரமாக பாடணும், துதிக்கணும், அவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவர் செய்த நன்மைகளை பறைசாற்றணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி அவர் செய்த எல்லாவற்றையும் சொல்லி துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அதாவது துதி, ஸ்தோத்திரம், பலி எந்த நேரமும் இருக்கணும் உங்கள் வாயில். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார். அதனால் நீங்கள் அமைதலாக இருக்கிற நேரம் காலம் இது இல்லை, நீங்கள் துதிக்கிற நேரம். அதாவது ஏனென்றால் சத்துருக்களை தேவன் வீழ்ச்சியடை செய்கிறார். அதனால் நீங்கள் கம்பீர சத்தமாய் துதித்து பாடி அவருக்கு முன்பாக பயந்து நடுங்கி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக நீங்கள் கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.